ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்னு சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் இல்லாத சமயத்தில் நல்ல வந்து சாப்பாட்டுக்கு என்னடா வச்சு கூட்டு பொரியலாம் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து ஜாஸ்தி வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து நல்லா வந்து முழுமையாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சு அடுத்ததாக வந்து கடாயை சூடுபடுத்திக்கலாங்க. கடாயை சூடுபடுத்திட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், அதே அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. ரெண்டத்தையும் வந்து நல்லா சவக்க விட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா செவந்து உடஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் வந்து இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பொடிப்பொடியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்துக்கணுங்க, அதுதான் நல்லா சரியாக இருக்கும். வெங்காயம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேணும்னா இன்னும் கூடுதலாக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்மள அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அது கூட மேலாப்பில் ஒரு கொத்துக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது கூட வந்து நம்ம கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து காய்கறியே இல்லாத போது செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷாக தான் நம்ம வந்து இதை செஞ்சிட்ருக்கோங்க. அதனால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மட்டுமே போதுங்க. நல்லா வந்து இது வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 80 வந்து நல்லா வதங்கி வரட்டும், ஒரு 80% நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கடலை மாவு மிக்ஸை வந்து இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வந்து உடனே நம்ம வந்து கரண்டி வச்சு இது வந்து கலந்து விட வேணாங்க. லைட்டாக வந்து கரண்டி வச்சு அந்த ஒரு ஷேஃப் மட்டும் லைட்டாக வந்து கிளறி கொஞ்சம் போல் மட்டும் அப்படியே மேலாப்பில் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க. வெந்ததுக்கப்புறமா திரும்பி நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது இது வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. உடனே நம்ம வந்து கலரணுன்னா அந்த கரண்டிலலாம் ஒட்டிகிட்டு இருக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மாவெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து மெல்லமாக அந்த கரண்டி வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இது வந்து கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரட்டுங்க. கொஞ்சம் நல்லா முறுமுறுவாக அந்த இது சாப்பிடும்போது அவ்வளோக்கு அருமையாக இருக்கும். நல்லா முட்டை பொரியல் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்தால் சரியான பதமாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு மேலாப்பில் தூள் உப்பு கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நல்ல மிளகு இடிச்சுட்டு அந்த தூளை உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மிளகு தூள் போட்டு செய்யும்போது நல்லா இன்னும் காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் போல் மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா சுருள கடைசியாக நல்லா கிண்டி இறக்கி நம்ம வந்து எளிமையாக நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ரசம் இல்லை ஒரு பருப்பு குழம்பு கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. காய்கறி இல்லை என்னடா செய்கிறதுன்னு கவலைப்படுற டைமில் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு அசத்தெல்லாம் ஒரு லஞ்ச் அருமையாக சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நன்றிங்க.